இல்ல மீரா மேடம், இன்னைக்கு மீட்டிங் போதும். நாளைக்கு நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கலாம். எஸ் பங்கஜ், நானும் அதை தான் நினைச்சேன். பட் சார். ஓகே தென் we will catch up tomorrow. என்ன? ஓகே கைஸ், யூ கேரி ஆன். ஓகே மேம். என்ன மேம் இது மீட்டிங் இப்படி நடக்குது? நம்ம ஒண்ணு சொல்றோம், சார் ஒண்ணு புரிஞ்சுக்கிறாரு, மீரா மேடம் ஒண்ணு செய்ய சொல்றாங்க. மொத்தத்துல சார் வர மூட்லயே இல்லையே. ஆமா, நானும் கவனிச்சேன். நீ பண்ண ரிப்போர்ட்டிங் ரொம்ப முக்கியமானது. ஆனா டிஸ்கஸ் பண்ண முடியாம போச்சு. சரி, நாளைக்கு பாத்துக்கலாம். எஃப்எம் சார். அனு எங்க? தெரியல சார். இப்பதான் போன்ல யார்கிட்டயோ சினிமா டிக்கெட்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் கிளம்பி போனாங்க சார். வாட்? சினிமாவா? ஆமா சார். இப்ப ஆபீஸ் டயத்துல படத்துக்கு போறாளா? விளையாடுறாளா அவ? சார், எனக்கு எதுவும் சரியா தெரியல சார். போன்ல பேசிக்கிட்டு இருந்தது அரைகுறையா தான் சார் காதுல விழுந்தது. ஒருவேளை நைட்டு கூட போகலாம். இப்ப வேற எங்கேயாவது போயிருக்கலாம். அவ மேல கோவப்படுவேன்னு போய் சொல்றியா? ஐயோ சார், சத்தியமா எனக்கு தெரியாது சார். சார், கிளம்பிட்டீங்களா? ஏன் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் கிளம்பணுமா? சார், அவங்க சாதாரணமா தானே கேட்டாங்க. ஏன் நீ மீராவுக்கு சப்போர்ட்டா? என்ன ஆளாளுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சார், வெயிட் a minute. நானும் இன்னைக்கு உங்க கூட வரேன். நீ ஏன் வரணும்? காலையில இருந்தே நீங்க டென்ஷன்ல இருக்கீங்க. சோ கம் ஆன் மீரா, நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல. நோ சார், ஐ அம் கமிங் வித் யூ. தட்ஸ் இட். யாரும் என் கூட வர வேண்டாம்னு சொன்னேன். நான் சொல்றது புரியுதா புரியலையா? நீங்க எவ்வளவு கோவப்பட்டாலும் நான் இன்னைக்கு உங்க கூட வரதான் போறேன். அதுல எந்தவித சேஞ்சஸும் இல்ல சார். என்னவோ பண்ணு. அவர் போக்குல அவரை விடுங்க மேடம். கொஞ்ச நேரத்துல அவரே கூல் ஆயிடுவாரு. நோ பங்கஜ், அவர் ரொம்ப அப்செட்லயும் கோவத்திலயும் இருக்காரு. அவர் அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. இப்போ நீங்க அவர் கூட போனீங்கன்னா அவருக்கு இருக்கிற கோவத்துல உங்களை ஏதாவது அவர் சொல்லிடுவாரு. அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஐ அம் கோயிங் வித் ஹிம். பை பங்கஜ். ரஞ்சனி, எப்ப பாரு சமைச்சுக்கிட்டே தான் இருப்பியா? அப்ப என்ன மத்தியானம் பட்னி கிடக்க போறோமா? இந்த சம்பத் பண்ற வேலையெல்லாம் பார்த்தா கடைசி காலத்துல நான் நிச்சயமா பட்னி தான் கிடப்பேன் போல இருக்கு. ஏன் அப்படி கோவப்படுறீங்க? இப்ப என்ன நடந்துச்சு? சம்பத் என்ன பண்ணா? பின்ன என்னமா பின்ன? அவ போன் பண்ணாளா, உடனே இவன் துள்ளி குதிச்சுட்டு படத்துக்கு ஓடுறா. ரம்யாவா கூப்பிட்டா? அட, ரம்யா கூப்பிட்டா நான் ஏமா கோவப்பட போறேன்? எல்லாம் அந்த அனுதான். நம்ம சம்பத்த படம் பார்க்க கூப்பிட்டாளா? என்னன்னு சொல்றீங்க? அதத்தானமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ ஏன் சம்பத்த கூப்பிடணும்? அவதான் கூப்பிடுறானா, இந்த அறிவு கட்டவனும் ஓடுறான். கேட்டா மகாராணி அப்செட்ல இருக்காளா, இந்த கூறு கட்டவன் போய் அவளை கூல் பண்ண போறானா. என்னன்னு இது ரொம்ப புதுசா இருக்கு. அவ கூட சுத்துறதுக்கு தான் அந்த சூரிய பிரகாஷ் எப்பவும் தயாரா இருக்கானே. அப்புறம் எதுக்கு அவ இவனை கூப்பிடுறா? அதம்மா எனக்கும் புரியல. அதை யோசிச்சு யோசிச்சு எனக்கு டென்ஷன் ஏறிக்கிட்டே போகுது. அங்க என்னமோ நடந்திருக்கு. அது என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும். அண்ணே, அதான் ஆபீஸ்ல ஆள் வச்சிருப்பீங்கல்ல, அவங்க யாரும் உங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கலையா? எந்த ஒரு தகவலும் எனக்கு சரியா வரல. வரட்டும், அப்ப தெரியும். சரிண்ணே, நீங்க சம்பத் கிட்ட சொல்ல வேண்டியதானே போக வேண்டான்னு. எங்கம்மா கேக்குறான் அவன்? அப்படிதான்ப்பா போவேன்னு துள்ளி குதிச்சுட்டு ஓடி போயிட்டான் லூசு பைய. சரி சரி, நீங்க சம்பத்தை விடுங்க. ரம்யா வரட்டும், நான் என்ன ஏதுன்னு கேக்குறேன். ரம்யா வரட்டுமா? அவளையும் தான் அவன் கூட்டிட்டு போயிருக்கானே. அண்ணே, ரம்யாவும் அவங்க கூட போயிருக்காளா? என்னன்னு சொல்றீங்க நீங்க? அவ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நாம ரெண்டு பேரும் எப்படி ஒன்னா ஒத்துமையா இருக்கோமோ அப்படியே நாம பெத்ததுங்க ரெண்டும் ஒன்னா ஒத்துமையா இருக்குதுங்க. அப்பா அம்மாக்களை மதிக்கிறதே இல்ல. வரட்டும், இன்னைக்கு ரம்யா வரட்டும், நான் அவளுக்கு வச்சுக்கிறேன். ஆமா, அந்த சுப்பு அனுவை என்னமா வளர்த்து வச்சிருக்கா? கல்யாணம் பிக்ஸ் ஆனது சம்பத் கூட, அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. திரும்பவும் அவனையே படத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காவ. வெக்கமால அவளுக்கு? கேட்டா நட்பு புனிதன்னு நமக்கே பாடம் கத்து கொடுக்குறா. இவளை எல்லாம் விடக்கூடாது ரஞ்சனி. இன்னைக்கே அந்த அணுவோட அப்ப சுப்பு கிட்ட நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வரேன். அப்பதான் என் மனசு ஆறும். இரு வரேன்.
இப்போ மீரா அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆபீஸ்க்கு வர்றது இல்ல. மீட்டிங்னா இப்படிதான் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆபீஸ் வரணும்னு நானும் நினைச்சிருப்பா. நமக்கு என்னப்பா தெரியும்? எல்லா விஷயமும் எல்லாரும் உன்ன மாதிரி தான் யோசிக்கணுமா? இது நடக்குமா சூர்யா? தப்பா நினைச்சுக்காத. உனக்கும் அவளுக்கும் 25 வருஷம் வித்தியாசம் இருக்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்கோப்பா. சார் வாட்டர் ப்ளீஸ். சார் ஐ திங்க் யூ நீட் சம் வாட்டர். வேண்டான்னு சொன்னேன். டிரைவர் வண்டி ரைட்ல விடு. சார் அனு இங்க என்ன பண்றா? ஐ திங்க் ஷீ இஸ் என்ஜாயிங் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜெனரேஷனுக்கும் இந்த ஜெனரேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார். லைஃப்ங்கிறது நமக்கு வேற, அவங்களுக்கு வேற. See how she is enjoying. Nice. ஆபீஸ்ல நம்மள மாதிரி சீனியர்ஸ பார்த்து பார்த்து போர் அடிச்சிருக்கோம். இப்போ அவ வயசு பசங்க கூட என்ஜாய் பண்ற போல. குட், வெரி குட். டிரைவர் வண்டி எடு. சூர்யா சார் எப்படி வருவாரு? நீங்க ரெண்டு பேரும் போங்க, எனக்கு மனசே சரியில்லை. என்னடா ஆச்சு அவளுக்கு? அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. கடைசியில நாம ரெண்டு பேரும் படம் பார்க்க போறோம். உன் கூட நான் படம் பார்த்தா கதை சொல்லி சாவடிப்பியே. அவளும் சார கொஞ்சம் பிரைவசியா இருப்பாங்கன்னு பார்த்தா என்னடா ஆச்சு அவளுக்கு? சரி சரி வா போலாம். அனு 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 நில்லடி. என்னடி என்னாச்சு உனக்கு? என்கிட்ட எதையும் கேட்காத. என்னடி ஆச்சு உனக்கு? சொல்லு. என்னமோ ஆச்சு, விடுங்க. திரும்ப திரும்ப அதே கேட்காதீங்க, நான் போறேன். நீ சூர்யா சார் கூட மனசு விட்டு பேசணும் தானே நாங்க இது எல்லாத்தையும் பண்ணோம். சூர்யா சார் வரலன்னு சொல்லிட்டாரா? என்னடி ஆச்சு? என்ன பண்ண? நான் பண்ணனா? பண்றதெல்லாம் அவர்தான். மனசு விட்டு பேச உனக்கு நாங்க இருக்கோம், ஆனா அவருக்குன்னு யாரடி இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாரு.
அவர் அப்செட் ஆனா யார்கிட்டடி பேசுவாரு? ரொம்ப பாவண்டி அவரு. தனியா பேசணும் சார், வெளியில போலான்னு சொன்னதுக்கே ரொம்ப திட்டாருடி. நான் அவர்கிட்ட அப்படி கேட்டிருக்கவே கூடாது. நல்ல வேலை படத்துக்குன்னு சொல்லல. உன் பேச்சு கேட்டு அப்படி நான் சொல்லிருந்தேன், நான் செத்திருப்பேன். நல்ல ஐடியா கொடுத்தடா நீ. சரி விடு, இந்த படமே வேண்டாம், முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம். அனு ஏன் இப்படி நடந்துக்கிறா? அவகிட்ட ஏன் இந்த திடீர் மாற்றம்? என்ன அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஒருவேளை இதுதான் உண்மையான அனுவோ? பங்கஜ் சொல்றதுதான் கரெக்டோ? அனுவுக்கும் எனக்கும் 25 வயசு வித்தியாசம் இருக்கு. 20 வயசு பொண்ணு இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் தானே. அம்மாவும் அதுதானே சொன்னாங்க. ஆனா அனு இதுக்கு முன்னாடி இப்படி இல்லையே, இப்ப மட்டும் ஏன்? அனு, நீ என் வாழ்க்கையோட ரொம்ப அழகான அத்தியாயம். அது எப்பவுமே அப்படியே தொடரணுங்கிறது தான் என்னோட ஆசை. அனு, நான் இனிமே எப்ப உன்கிட்ட மனசு விட்டு பேச போறேன்னு தெரியல. எல்லாம் சரியா வந்தப்போ இப்படி நடந்துருச்சு. என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லி உன் கண்ணை பார்த்து எப்போ ஐ லவ் யூ சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. நானும் நீயும் பிரிஞ்சிருவோமோன்னு நினைக்கும் போதெல்லாம் விதி நம்மள ஒண்ணு சேர்த்திருக்கு. இப்ப நானே வந்து உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லலாம்னு நினைக்கும் போது விதி நம்மள பிரிச்சுக்கிட்டே இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. ரம்யா, சூர்யா சார் என்ன வெறுத்திருப்பாருல்ல? என்னமோ ரம்யா, அவர் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் காதலுக்கும் நான் ரொம்ப அநியாயம் பண்ணிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அனு, ரொம்ப யோசிக்காதடி. இன்னும் உனக்கு எத்தனை தடவை இதையே நான் சொல்லிட்டு இருக்கணும்? ஆமா அனு, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. இல்ல ரம்யா, சார் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம படத்துக்கு போலாமா மாலுக்கு போலாமான்னு முடிவெடுத்தது ரொம்ப தப்பு, பெரிய தப்பு. அப்படிலாம் எதுவும் இல்லன்னு. இதுல என்னடி இருக்கு? கொஞ்சம் பிரைவசியா பேசணும்னா அப்படி போனாதானே உண்டு. சார் இன்னும் என்ன லவ் பண்றேன்னு வெளிப்படையா சொல்லவே இல்ல. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு அவர்கிட்ட போய் மாலுக்கு போலாமா சினிமாக்கு போலாமான்னு கேக்குறது ரொம்ப தப்பு. நீங்க சொன்னதும் நானும் எதுவும் யோசிக்காம சரின்னு சொல்லிட்டேன். நல்ல வேலை, மெசேஜ் அனுப்பும் போது தனியா பேசணும்னு மட்டும்தான் சொன்னேன். அப்புறம் எப்படி சார் கரெக்டா மாலுக்கு வந்தாரு? அவரு மாலுக்கெல்லாம் வரலன்னு நினைக்கிறேன். போற வழியில என்ன பாத்திருப்பாரு. தனியா பேசணும் தானே மெசேஜ் பண்ண, சினிமான்னு அனுப்பல. அப்புறம் ஏன் இவ்ளோ வருத்தப்படுற? விடு அனு. ஆனா அந்த மெசேஜ் அனுப்பும் போது சார் கிட்ட படத்துக்கு போலாமான்னு கேட்கணும் தான் நினைச்சேன். அப்படி மட்டும் கேட்டிருந்தா, ஐயோ, அத நினைச்சாலே எனக்கு பக்கன் இருக்கு. அன்னைக்கு தேவநந்தனே சாரீஸ் போர்ட் மீட்டிங்ல அப்படி நடந்திருக்கவே கூடாது. என் நேரம் அந்த ட்ரெஸ் நான் போட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ப்ராப்ளமே சால்வ் ஆகல. அதுக்குள்ள இப்ப இந்த தியேட்டர் பிரச்சனை வேற. நாளைக்கு ஆபீஸ்க்கு போய் சார் எப்படி பார்க்க போறேனே தெரியல. அனு, சும்மா நீ ஏதாவது நினைச்சிட்டு டென்ஷன் ஆகாத. தியேட்டருக்கு நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட போனா அதெல்லாம் என்ன தப்பா? சூர்யா சார் என்ன எங்க அப்பா மாதிரியா இப்படி எல்லாம் யோசிக்க?
முதல்ல நீயா யோசிச்சு யோசிச்சு இப்படி டென்ஷன் ஆகுறத முதல்ல நிப்பாட்டு. இல்ல ரம்யா, சார் ஆபீஸ்ல ரொம்ப கோவமா தான் என்கிட்ட பேசினாரு. திரும்பவும் அதை ஆரம்பிக்காத. ஆபீஸ்ல கோவமா பேசுறது அப்புறம் அதை மறக்கிறது இதெல்லாம் சகஜம் தானே. உனக்கும் சூர்யா சாருக்கும் வயசு வித்தியாசம் ரொம்ப ஜாஸ்தி. அவரு எதையும் மெச்சூர்டா திங்க் பண்றவரு, நீ எல்லாத்தையும் விளையாட்டா திங்க் பண்றவ. நீ சார் மாதிரி திங்க் பண்ண கத்துக்கிட்டாதான் உனக்கும் சாருக்கும் இடையில இருக்க இந்த டிஸ்டன்ஸ் குறையும்னு எனக்கு தோணுது. இப்ப வா போலாம். சந்திரா, அத நமக்கு கத்துக் கொடுக்கும். ஒரு வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு 2 மாசம் சும்மா இருந்தானா அதனால எந்த யூஸும் கிடையாது. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். எஸ்னே, ஐ காட் இட். சாரி, நான் அன்னைக்கு போர்ட் மீட்டிங்க வந்திருக்கணும். இட்ஸ் ஓகே சந்திரா. நானும் கொஞ்சம் கோவத்துல என்னென்னவோ பேசிட்டேன். நீ மனசுல ஒண்ணும் வச்சுக்காத. ஐயோ, இட்ஸ் ஓகேண்ணே. ஐம் சாரி அண்ணி, ரியலி சாரி. கை தவறி விழுந்துருச்சு. இட்ஸ் ஓகே ப்ரோ இன்லா, நீங்க கஷ்டப்படாதீங்க. கோபி பண்ணுமா. கோபி அக்கா, கோபி அக்கா. ஓகே அக்கா. சார் நான் பாத்துக்கிறேன் சார். இரு அண்ணி, தெரியாம விழுந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்க. அண்ணே, இட்ஸ் ஓகேண்ணே. அண்ணி, இது நீங்க சந்திரா கொடுத்த கிஃப்ட் இல்லையா? தப்பு நடந்துருச்சு, சாரி.